இபிஎஸ் வந்தா வரவு வைப்போம், இல்லனா தூக்கி எறிஞ்சிட்டு செங்கோட்டையில செலவு வைப்போம். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ரகசியமான சந்திப்பா தான் அது இருந்துச்சு. அது வெளிப்படையா வெளியே வந்துருச்சு. அமித்ஷா வீட்டுக்கு போனது, வெளியில வரும்போது அவர் வேற சொகுஸ்கார்ல வெளியே வரும்போது அங்க என்ன பேசப்பட்டுச்சு, இது யூகத்தின் அடிப்படையில் சொல்லப்படல, சோர்ஸின் அடிப்படையில் தான் நம்ம சொல்றோம். சவுத்தில், குறிப்பாக தமிழ்நாட்டில் நம்முடைய நிலைமை என்னன்னு அமித்ஷாவுக்கு நல்லாவே தெரியும். அதை இவ்வளோ குக்கிராமரையும் கொண்டு போன சக்தியாக செயல்பட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலைன்றதை மிக தெளிவாக உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கும். மிக தெளிவாக தெரிஞ்சவங்க, அரசியல் தெரிஞ்சவர்கள் அவங்க. ஸோ அண்ணாமலையை மாற்றுவதற்கு டெல்லி தலைமை தயாராக இல்லை. இப்போ டாஸ்மாக் 1000 கோடி ரூபா ஊழல் நடந்துச்சு, அதுக்காக போனீங்களா? அப்படி பார்த்தா முதல் மாட்டக்கூடியவர் அதிமுக கூடிய தங்கமணி தானுங்க இருக்கார் பக்கத்தில். டாஸ்மாக் முறைகேடுன்னு எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக தங்கமணி மாட்டுவார்ல. யார்கிட்ட இருந்துச்சு? துவக்கத்தை பண்ணி கொடுத்தது யார்? அன்னைக்கு 10 ரூபா வாங்கலையா அவனும்? அன்னைக்கும் வாங்கப்பட்டுச்சு. செந்தில் பாலாஜி இன்னைக்கு நம்ம சொல்லப்படுறோம்ல, அன்னைக்கு முன்னாடி யாருக்கு இருந்துச்சு? அதிமுகவுக்கு பிஜேபியினுடைய துணை தேவை, பிஜேபிக்கு அதிமுகவுடைய துணை தேவை. அதே போல அதிமுகவுக்கு ஒரு புதிய பொதுச் செயலாளர் தேவைப்படுகிறது என்பது அந்த தொண்டனுடைய ஒரு ஆசை. அதிமுக அரசியல் தடுமாற்றம் நிச்சயமாக எதிர்பார்க்கப்படும். பிஜேபியினுடைய கை இந்த அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் மீது கை வைக்கப்படும். அந்த சக்திகள் இருக்கும் தாங்காது. அதிமுக யாருமே இன்னைக்கு அரசியல் வாழ்க்கையில் இனி சிறைச்சாலை செல்வதற்கு யாருமே தயாராக இல்லை. ஒரு 2 வருஷம் கூட ஆகல ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு? நீ வா அதிமுக என் கூட கூட்டணிக்கு வான்னு கூப்பிடுறாரு. அப்ப எந்த அளவுக்கு சிறுமைப்படுத்தி வச்சிருக்கீங்க அதிமுகவை நீங்க? முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் மாவட்ட செயலாளர்கள் அணிவகுத்து நிற்கிறாங்க. அது என்னைக்கும் விரைவில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது வெல்லணும்ன்றதான் என்னுடைய நோக்கமும் கூட. தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வார் ரூம் இணையதள பக்கத்தினுடைய ஆசிரியரும் விசில் ப்ளோயருமான திரு வாராகி அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சகோதரா. சார், இப்போது முக்கியமான பேசுபொருளாக தமிழக அரசியல் வட்டாரத்தில் ஃபுல்லாக இந்த அதிமுக, பாஜக இவங்களை பேஸ் பண்ணின நிறைய பேச்சுக்கள் போய்கிட்டு இருக்கு. இபிஎஸ் அவர்களுடைய அந்த டெல்லி பயணம், அமித்ஷாவுடனான சந்திப்பு, அதிலிருந்தே ஆரம்பித்து அடுத்து செங்கோட்டையன் மையப்படுத்தி திரும்ப அண்ணாமலை அவர்கள் டெல்லி போயிட்டு வந்தது மையப்படுத்தி இப்படின்னு இதில் இபிஎஸ் அவர்கள் டெல்லி போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த பாஜகவுடனான கூட்டணியில் இருக்கிற எடுத்த முடிவுகளில் சில மாற்றங்கள்லாம் தென்படுது. ஸோ இந்த டெல்லி பயணம் பற்றியும் அதில் அவர் அதிமுகவில் ஏற்பட்டிருக்கிற இபிஎஸ் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற மாற்றம் பற்றினும் உங்களுக்கு கிடைத்த தகவல், உங்களுடைய முதல் பார்வை. கடந்த 25ஆம் தேதி நினைக்கிறேன் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் அமித்ஷாவை சந்தித்தார். திடீர்னு என்ன பயணம் அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. ஏன்னா அவர் ஆரம்ப காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்பாக இருந்த காலகட்டத்தில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பிஜேபின்னு எப்போவுமே நாங்கள் கூட்டணி கிடையாது, அது முடிஞ்சு போனது தான், இனிமேல் தொடர்பும் வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு மிக ஆழமாக, அழுத்தமாக, தெளிவாகவும் சொன்னார். நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், அந்த கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சம்பவம் இல்லையே, இபிஎஸ் அவர் சொல்வதற்கு நேர்மாறாக தான் சில விஷயங்கள் நடக்கும். காரணம், அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்களுக்கு தூய்மையான ஒரு ஆட்சியை கொடுக்கப்படலை. அதிமுக ஆட்சியில் அந்த கடந்த 4 வருஷம் இபிஎஸ் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஊழல்களும் முறைகேடுகளும் தமிழ்நாட்டில் புறகொண்டு கிடந்தது. என்ன ஒரே ஒரு விஷயம் திமுகவும் அதிமுகவுக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுக ஒரே குடும்பத்தில் மொத்தமாக சாப்பிடுது, அதிமுக மொத்தமாக எல்லாரையும் சாப்பிட வச்சாங்க. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு. ஒரு குடும்பமாக ஒட்டுமொத்த அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், ஒட்டுமொத்தம்னா கீழே தொண்டனுக்கு இல்லை, மந்திரிகள், மாவட்ட செயலாளர்கள், பகுதி செயலாளர் அதிமுகவில் அதில் கொள்ளடிச்சு சாப்பிட்டாங்க. அந்த ஊழலுக்கு துணையாகவும் போனாங்க. அதனால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள், பின்விளைவுகள் என்னன்றது நமக்கு தெரியும். ரெண்டாவது, இபிஎஸ்ஐ பொறுத்தவரை எப்பவுமே இருக்கிற இடத்திற்கு விசுவாசமானவராக இருக்க மாட்டார்னு நான் கடந்த ஆட்சி காலத்தில் அவர் இருந்த காலகட்டத்திலே சொல்லிகிட்டே வரேன். அவர் யாருக்கும் விசுவாசம் இல்லை.
அதிமுக பொதுச் செயலாளருடைய அந்த சேரில் உட்கார வைக்கிறதுக்கு யார் முயற்சி பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், உலகறிந்த விஷயம். அதில் எப்படி அடிபணிஞ்சு காலில் விழுந்து அந்த பதவி வாங்கினார். ஓபிஎஸ் மாதிரி நான் தப்பு பண்ண மாட்டேன், துரோகம் பண்ண மாட்டேன், நான் என்றைக்கும் விசுவாசமாக இருப்பேன் அப்படின்னு சசிகலா அம்மையாருக்கு அவர் வாக்குறுதியை கொடுத்தாரு. அன்றைக்கி இருந்த மாவட்ட செயலாளர் கூத்தூர், அந்த கூவத்தூர் கூத்தெல்லாம் நம்ம பார்த்ததெல்லாம் தெரியும். எப்போ ஒருவன் வந்து அரசியல்வாதியாக அமாவாசை மாதிரி நடந்துக்கிறானோ அவன் எந்த அளவு நேர்மையாக நடந்துப்பாங்கன்னு பல்வேறு விதமான அரசியல் அனுபவங்கள் நம்ம பார்த்துருப்போம். அப்படி இபிஎஸ் அவர்களுடைய நடைமுறை வந்த வாழ்க்கையில் அன்னைக்கு பிஜேபியுடைய ஆதரவு தேவைப்பட்டது. அன்னைக்கு உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி சதாசிவம் அவர்களுடைய துணையோடு தான் அந்த ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டாரு. பல ஊழல் முறைகேடுகளை வெளியில் கொண்டு வராத அளவுக்கு அதை அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி தான் போனார். அந்த காலகட்டத்திலேருந்து அதுக்கப்புறம் இபிஎஸ் அவர்கள் மோடி அவரிடமும் அமித்ஷாவிடமும் அவருடைய பேச்சுக்களும் மாற்றங்களும் எப்படி தெளிவாக வந்துச்சு. அது பிறகு அந்த அம்மையாரை வெளியில் ஏற்றுனாங்க, அப்புறம் டிடிவியை வெளியே ஏற்றுறாங்க. அப்படி இப்போ ஒவ்வொருத்தரும் கட்சிக்கு எதிரானவர்கள் செயல்பட்டாங்கன்னா உடனே அவங்களை வெளியே ஏற்றுறாங்க. உட்கார வச்சவங்களுக்கு அன்றைக்கே அவர் விசுவாசத்தை காட்டிட்டார். கடந்த காலங்களில் அரசியல் வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டோம். அதையெல்லாம் தாண்டி மத்திய அரசினுடைய ஒரு ஆதரவோடு தான் இபிஎஸ் வழிநடத்தப்பட்டார் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் பல்வேறு விதமான குடைச்சலும் பிஜேபி கொடுக்கப்பட்டுச்சு அதிமுகவுக்கு, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. ஆனால் அதையெல்லாம் தாண்டிக்கிட்டு அந்த வழியை தாங்கிக்கிட்டு கடைசியாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நான் அவங்களோட கூட்டணி இல்லை. ஏன்னா கடந்த முறை நாங்கள் அவங்களோட கூட்டணி வச்சதுனால இழப்புகள் நாங்கள் சந்திச்சிருக்கோம். குறிப்பாக இஸ்லாம் சமுதாயத்திலையும், அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ சமுதாயத்துடைய வாக்குகள் எங்களுக்கு விழலை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது உண்மை இல்லை. அதில் உண்மையான சுயரூபம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஓட்டு போடலைன்றது பிஜேபியை ஆதரிச்சவங்க மட்டுமே கிடையாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சசிகலா அம்மையாரும் டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் இப்படி வெளியில் போனதில்லை. அவங்களுக்கே ஓட் பேங்க், பெரும்பாலும் ஓட் பேங்குகள் அவருக்கு வெளியே போயிருக்கு. அதை நிரூபிச்சும் காட்டிருக்காங்க கடந்த தேர்தலில். டிடிவி தினகரனாக இருந்தாலும் சரி, ஓபிஎஸ் அவர்களும். சவுத்தில் முக்குளத்தோர் மற்றும் நாடார் சமூக வாக்குகள், அதை தாண்டி நீங்கள் சிறுபான்மை வாக்குகளும் செதறி இருக்கு. நீங்கள் அதை பிஜேபியுடன் கூட்டணி வைத்தால் மட்டுமே நாங்கள் இந்த வாக்குகளை இழந்துட்டோம். அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் சொல்றார் கடந்த இதில். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, நான் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வர ஆள், பிஜேபியுடன் கூட்டணி வச்சனால தான் நான் இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலில் தோத்துட்டேன் அப்படின்னு அவர் வாயால் பேசினதெல்லாம் நம்ம கேட்டோம். அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஊரில் பழமொழி இருக்குது, மாமியார் உடைச்ச மண்குடம் அந்த மாதிரி தான் இன்னைக்கு இவங்க பேசக்கூடிய அரசியல் நாக்கில் எலும்பில்லாதனால பேசக்கூடிய வார்த்தைகள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் அவர் கடந்து வந்த பாதையில் அவர் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலையை அதிமுக போய் செயல்பட்டுச்சுன்னு நம்ம கண்கூட பார்த்துட்டோம். இதை தாண்டி அவர்களுக்கு நெருக்கடி கடந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்பாக அவருடைய உறவினரான ராமலிங்கம், சொல்லும் போனால் இன்னும் அவருடைய மகன், நம்ம இபிஎஸ் உடைய மகன் மிதுனுடைய தொழில் ரீதியான விஷயங்கள், இது எல்லாத்தையுமே உளவுத்துறை, மத்திய உளவுத்துறை ரிப்போர்ட் போட்டு இவருக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்குறதுக்கு தயார்படுத்திட்டாங்க. நான் இது மட்டும் இல்லை, நான் கடந்த 2 வருஷமாக சொல்லிட்டு வரேன், இபிஎஸ்க்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்துருவாங்க, அதிமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இது சட்டமன்ற தேர்தலில் வரும்னு நான் கடந்த 2 வருஷமாகவே சொல்லிட்டு வரோம். அதுதான் இன்றைக்கி ஏற்பட்டிருக்குது. ஏன்னா இவர்கள் யாரும் யோகியமானவர்கள் அல்ல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கரப்படியாத கைக்கு சொந்தக்காராக இருந்தால் நீங்கள் யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய ஒட்டுமொத்த உச்சத்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையுமே ஊழல் நிறைந்த ஒரு உருவமாக இருக்கும்போது எப்படி நீங்கள் பயன்தான் ஆகணும். இப்போது மத்திய அரசு கொடுக்குற நெருக்கடிகளுக்கு யாரும் இன்றைக்கி சிறைச்சாலை போடுவதற்கு தயாராக இல்லைங்க. இவங்களாம் சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்தவங்க. பேசும்போது பாருங்கள், நாங்கள் மண் வீட்டில் தான் இருந்தோம், குடிசை வீட்டில் தான் இருந்தோம்னு சும்மா ஏதாவது ஒன்று சொல்லுவாங்களே தவிர, இன்றைக்கி அவர்களாம் மாலை மாளிகையோட கோடியாக குவித்து வைத்து கொள்ளடிச்சு இன்றைக்கி தமிழ்நாட்டை தாண்டி பிற மாநிலங்களில் இவங்களுக்கு சொத்துக்கள் சேர்த்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, இபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த அரசியல் கட்சி நிர்வாகியாக இருந்தாலும் சரி, அப்படி தான் இன்றைக்கி நடந்திருக்கு. அந்த நெருக்கடியில் பார்க்கும்போது கடந்த 25ஆம் தேதி அமித்ஷாவுக்கு அவர் நேரடியாக சந்திக்கிறாங்க. அப்போது 25ஆவது சந்திக்கிறாருன்னா ஏற்கனவே இவங்க அப்பாயின்மெண்ட் எப்போ கேட்டிருப்பாங்கன்னு நீங்கள் யோசிச்சுக்கங்க முன்கூட்டியே. அதுவும் ரகசியமான சந்திப்பாக தான் அது இருந்துச்சு. அது வெளிப்படையாக வெளியே வந்துருச்சு. அந்த காணொலியில் நான் தான் முதல்ல வெளியிட்டு, அவர் இப்போ வீட்டுக்கு போகும்போது, அமித்ஷா வீட்டுக்கு போனது, வெளியில் வரும்போது அவர் வேறு சொகுசு காரில் வெளியே வரும்போது அதுக்கான விஷயங்கள்லாம் நம்ம போட்டிருந்தோம். அங்கே என்ன பேசப்பட்டுச்சு, இது யூகத்தின் அடிப்படையில் சொல்லப்படலை, சோர்ஸின் அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் அதிமுக பிஜேபியும் கூட்டணி இந்த நாடாளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் 26 நீங்கள் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ அவங்க முறையாக ஒரு விஷயத்தை வெளியிட்டு வராரு இபிஎஸ். அண்ணாமலை என்கின்ற ஒரு நபர் மாநிலத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடாது, அவர் இங்கே எடுத்துட்டிங்கன்னா நாங்களும் கூட்டணி வைப்பதற்கு நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய
நிர்வாகிகள் கூட்டி முடிவெடுப்போம். இவர் ஒன்றும் கட்சி நிர்வாகி கூட்டில் முடிவெடுக்கிறது கிடையாது, அவங்க தான் முடிவெடுக்கிறாங்க. அந்த இடத்துல இவர் விட்டு கொடுக்காம சில விஷயங்களை சொன்னார். அதை ஏற்றுக்கூட மனப்பக்குவத்தில் அவர் இல்லை. ஏன்னா முதல்ல வந்து இன்னைக்கு பிஜேபின்ற ஒரு இயக்கம் வெளிப்படையாக அடிப்படை, அதாவது குக்கிராமல் வரையும் சென்றதுக்கு முக்கிய காரணமே யாருன்னு கேட்டால் அண்ணாமலை அவர்கள். அந்த அண்ணாமலையுடைய அரசியல் தான் இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் செய்ய முடியாத விஷயத்தை, எதிர்க்கட்சியாக இருந்து செய்ய முடியாத விஷயத்தை ரெண்டு இயக்கங்கள் மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்களுடைய பிரச்சனையை பேசுகிற இயக்கமாக இருந்துச்சு. ஒன்று நாம் தமிழ் இயக்கத்துடைய தலைவர் சீமான் அவர்களுடைய பிரச்சனை. நேற்று கூட பார்த்தீங்கன்னா கூட தெரியும் உங்களுக்கு, உதாரணத்துக்கு திரௌபதி அம்மனுடைய நுழைவாய் போராட்டத்துக்கு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. நீங்கள் எல்லாம் பெரியார் திராவிட இயக்கம், நாங்கள் வந்து அப்படி ஒரு திருவனந்தபுரம் கோயிலுக்கு நுழைஞ்சோம்லாம் சொல்கிறீங்கல்ல, இன்னைக்கு சீமான் அடிச்சு தூக்கிட்டாரா? அதே மாதிரி மக்களுடைய பிரச்சனையை குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் அடிப்படையான முறைகேடு ஊழல்களை வந்து வெளிப்படை கொண்டு வர இயக்கம் வந்து இன்னைக்கு பிஜேபியுடைய இயக்கமாக இன்னைக்கு அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு தான் குக்கிராமல் வரையும் தெரியப்பட்டுச்சு. இப்படிப்பட்ட இயக்கங்கள் இந்த முன்னிலை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இபிஎஸ் அவர்கள் பின்தள்ளப்பட்டிருக்கார். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். மக்கள்கிட்டும் பெரிய செல்வாக்குகள் வந்து இல்லை. ஸோ அண்ணாமலையை மாற்றுவதற்கு டெல்லி தலைமை தயாராக இல்லை. அப்போது தயாராக இல்லைன்றதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு தெரியுங்க பிஜேபியினுடைய சவுத்தில், குறிப்பாக தமிழ்நாட்டில் நம்முடைய நிலைமை என்னன்னு அமித்ஷா அவர்களுக்கு நல்லாவே தெரியும். அதை வந்து இவ்வளோ குக்கிராமரையும் கொண்டு போன சக்தியாக செயல்பட்டது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலைன்றதை மிக தெளிவாக உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கும். மிக தெளிவாக தெரிஞ்சவங்க, அரசியல் தெரிஞ்சவர்கள் அவங்க. அதனால் வந்து மாற்றத்துக்கான எந்த வழிமுறையும் முடியாது. நெக்ஸ்ட்டு இந்த வடிவேல் படத்தில் கேட்பார்ல, அர்ஜுனாவும் வடிவேலும் கேட்பாங்கல்ல, நெக்ஸ்ட்டு அப்படின்னு ஒன்று இல்லை, அடுத்து நெக்ஸ்ட்டு அப்படின்னா நெக்ஸ்ட்டுக்கு என்ன வராருன்னா தினகரனையும் சசிகலாவையும் உள்ளே இணைக்கக்கூடாது, நெக்ஸ்ட்டு அப்படின்னு அடுத்த நெக்ஸ்ட்டு போட்டாங்க. அதாவது அடுத்தது சொன்ன நெக்ஸ்ட்டுன்னா நெக்ஸ்ட் தான் ஒன்றுமே இல்லையே, முடிஞ்சு போச்சு, வீட்டு கிளம்பு, நாங்கள் பார்த்துக்கிறோம்னு அனுப்பிட்டாங்க. இன்றைக்கி செய்தியாளர்களை சந்திக்கும் போது அவர் சொன்னார், இபிஎஸ் அவர்கள் வந்து என்னென்னா, நாங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி போய் சந்தித்தோம். அண்ணாமலை அதை தான் சொன்னார். அவர் டெல்லி போயிட்டு வரும்போது டெல்லி பயணம் பற்றி கேட்கும்போது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ஒரு மத்திய உள்துறை அமைச்சரை சந்திக்கிறது சகஜமான ஒன்று தானே அப்படின்றார். எத்தனை பேர் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க அந்த மாதிரி? காதில் பூ சுற்றிட்டு வந்திருக்கோம்னு நினச்சிடக்கூடாதுல்ல எல்லாரையுமே. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வந்து சும்மா வந்து கேட்குறவன் கேனப்பையன் என்ன வேணால் சொல்லிட்டு போகலான்லாம் நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்கு முட்டாள்கள் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு போகிற அளவுக்குலாம் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் கேனப்பையன் கிடையாது. நம்மளாக வந்து ஏமாற்றிக்கிறோம், புரியுதுங்களா? சப்பக்கட்டு கட்டுறோம். அதனால் வந்து இபிஎஸ் அவர்கள் சொன்ன விஷயத்தை அவங்க ஏற்றுக்க நல்லா இல்லை. என்ன பிரச்சனைக்காக போனீங்க? டாஸ்மாக் ஊழலுக்காக போனீங்களா? டாஸ்மாக் 1000 கோடி ரூபா ஊழல் நடந்துச்சு, அதுக்காக போனீங்களா? அப்படி பார்த்தா முதல் மாட்டக்கூடியவர் அதிமுக கூடிய வேலுமணி தானுங்க பக்கத்தில் இருக்கார், தங்கமணி தானுங்க இருக்கார் பக்கத்தில், அப்படியே வீரமணி இருக்கார்ல இங்கே பக்கத்தில், சிவி சண்முகம் இருக்கார்ல பக்கத்தில். டாஸ்மாக் முறைகேடுன்னு எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக தங்கமணி மாட்டுவார்ல. யார்கிட்ட இருந்துச்சு? செந்தில் பாலாஜி வந்து இன்றைக்கி நம்ம சொல்லப்படுறோம்ல, அன்றைக்கி முன்னாடி யார்கிட்ட இருந்துச்சு? அப்போ அந்த முறைகேடுக்கும் வந்து அந்த துவக்கத்தை பண்ணி கொடுத்தது யார்? அன்றைக்கி 10 ரூபா வாங்கலையா அவனும்? அன்றைக்கி கடையில் எவனும் 10 ரூபா வாங்கலையா? அன்றைக்கும் வாங்கப்பட்டுச்சு. அப்படி பண்ணால் அந்த முறைகேடு அங்கே தான் துவக்கப்பட்டுச்சு. இந்த டாஸ்மாக் முறைகேடுன்றது துவக்கப்பட்டது அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் தான். அப்படி பார்த்தா இவங்ககிட்ட 1000 கோடினா 10 வருஷம் இருந்தாலும் நீங்கள் எத்தனை பேர் அடிச்சிருப்பீங்க? எத்தனை கோடி அடிச்சிருப்பீங்க? அதனால் வந்து அதெல்லாம் மக்கள்கிட்ட வந்து சும்மா ஏமாத்து வேலையில் சொல்கிறதுக்காக சொல்கிறது இல்லை. அண்ணாமலையை மாற்றணும்னு சொன்னதுக்கு டெல்லி தலைமை வந்து ஓகே சொல்லலை அப்படின்னா, ஆனால் அண்ணாமலை டெல்லி போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் பேசுகிற பேச்சு வந்து ஒரு தொண்டனாக கூட நான் வேலை செய்ய தயார், என்னோட நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை, அதிமுக கூட கூட்டணி வச்சா பாஜக மாநில தலைவராக தொடர மாட்டேன்ற தொடர்பான கேள்விக்கு தான் அதை சொல்கிறார். அப்படின்ற போது அப்போ மேலிடத்தில் ஒருவேளை மாற்றத்துக்கு தயாராகிட்டாங்களோ, அதனுடைய வெளிப்பாடாக தான் அண்ணாமலை முன்கூட்டியே இப்படி சொல்கிறாரோ அப்படிங்கிற ஒரு யதார்த்த கேள்வி ஒன்று எழுது. கடந்த 25ஆம் தேதி இபிஎஸ் அவர்கள் வந்து அமித்ஷாவை சந்தித்த பிறகு அதே அடுத்த நாள் 26ஆம் தேதி அண்ணாமலை அவர்கள் அமித்ஷாவை சந்திக்கிறார். அங்கே சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னென்னா இருக்கலாம், அதாவது நம்ம வந்து கற்பனையாக சொல்லக்கூடாது, சில சோர்ஸுகள் சொன்னதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணலாம். இப்படிலாம் நடந்து அதோடைய விபரீதம் தான் அவருடைய விளைவு தான் அந்த சென்னை விமான நிலையத்தில் அண்ணாமலை அவர்கள் சொன்ன பத்திரிகையாளர் சந்திப்பு. அவர் ரொம்ப ஆழமாக சொல்கிறார். நான் 2020 ஆகஸ்ட் மாதம் நான் பிஜேபியில் இணைச்சிக்கிட்டேன். கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலம் முடிவடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த 4 ஆண்டு காலத்தில் அதிமுக எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டிய அதிமுக செயல்படலை. குறிப்பாக நம்ம ஏற்றக்கூடிய விஷயம் பிஜேபி எதிர்க்கட்சியினுடைய செயல்பாடுகளை அவர்கள் எடுத்துரைத்த விஷயங்கள் தான் இன்னைக்கு பல இடங்களில் அண்ணாமலையுடைய முகமும் பிஜேபின்ற தாமரையும் வந்து வெளியில் காட்டப்பட்டுச்சு. குறிப்பாக வந்து லஞ்ச லாவண்யங்கள் ஊழல்களை எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டு வந்தவர் அண்ணாமலை.
அப்புறம் அவர் வலியோடு அங்கே உணர்த்துறாரு. என்ன உணர்த்துறாருன்னா, நான் பிஜேபியினுடைய கடைசி தொண்டனாக இருப்பதற்கும் நான் தயாரான உள்ள ஒரு சூழ்நிலை தான் நான் டெல்லியில் சொல்லிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னார். அப்போ என்னன்னா, அவங்க ஒரு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. நீங்கள் இருந்தால் தான் அதிமுக நமக்கு வந்து கட்சியாக நம்ம ஆட்சியாக அண்ணாமலையா அப்படின்னு பார்க்கும்போது கட்சியை தான் அவங்க பார்ப்பாங்க, அண்ணாமலையை பார்க்க மாட்டாங்க. ஆனால் அண்ணாமலை மாதிரி இன்னொரு அண்ணாமலை மறுபடியும் கிடைப்பாரான்னு சொல்வதற்கு அவருடைய வார்த்தைகளிலேயே அண்ணாமலை சொல்வார், குறிப்பிட்டு சொல்வார், நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க பிஜேபியினுடைய தலைவரை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. அது நல்லா குறிப்பிட்ட சொல்லணும். அதே அழுத்தமாக சில இடங்களை சொல்லிப்பார், அது குறிப்பிடுத்து வச்சுக்க மாதிரி வார்த்தையை சொல்லியிருப்பார். அந்த இடத்துல நீங்கள் இன்னொரு தலைவரை போட்டால் என்ன நடக்க போகுதுன்றதையும் நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் அவர் பேச்சுக்களில் அவர் வந்து தடம் புரளாமல் வார்த்தைகளை கரெக்டாக உபயோகப்படுத்தினார். அங்கே கொடுக்கப்பட்டது அழுத்தங்கள் உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் பிஜேபியுடைய அகில இந்திய தலைவர்களான அமித்ஷா அவர்கள் வந்து மிக தெளிவானவர், அரசியல் அனுபவம் உள்ளவர். பல்வேறு விதமான அரசியல் இயக்கங்களை எப்படி வந்து அங்கங்கே கோலோச்சி கொண்டு இருந்தாங்களோ அவங்களெல்லாம் அடித்து உடச்சிட்டு தான் இன்னும் அவங்க பிஜேபியை கொண்டு வந்து ஆட்சியில் உட்கார வச்சுருக்காங்க. அது பல மாநிலங்களில் நடந்திருக்கு, அதை நம்ம பார்த்துருக்கோம். சமீபத்தில் சிண்டேவுடைய விஷயத்தை விட நம்ம பார்ப்போம். அப்போது அடுத்த காலம் என்ன பார்க்குறாங்கன்னா, அண்ணாமலையை நம்ம இலக்க தயாராகக்கூடாதுன்றது மிக தெளிவாக இருக்கிறாங்க. தெளிவாக அறிஞ்சு தான் ஆகணும். அதுக்கு அடுத்த லிஸ்ட்டில் யார் இருக்கா? உங்களுக்கு செங்கோட்டையன் இருக்கார். செங்கோட்டையனே நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திக்கிறதுக்கான ஏற்பாடுகளை வழிவகுத்து கொடுத்து அங்கே சந்திக்கிறார். சரி, அவர் எதுக்காக போனார்? அவர் என்ன தமிழ்நாட்டுக்கிட்ட பிரச்சனைகளை பேசுவதற்காக போனாரா? தெரியாதா? செங்கோட்டையன் என்பவர் சர்வசாதாரணமாக நம்ம இடம் போட்ட முடியாதுங்க. மிக அரசியல் அனுபவம் உள்ள நபர். சும்மா வந்து அதிரடி அரசியல்லாம் பண்ணலை. அனுபவத்தினுடைய உச்சம். அவருடைய முகத்தை பார்க்க நீங்கள் இபிஎஸ்சியும் செங்கோட்டையன் அவர்களையும் நீங்கள் கரெக்டாக 2 பேரும் வச்சு நீங்கள் அந்த புன்னகையை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் எது உள்ளர்த்தத்தோடு சிரிக்கப்பட்ட சிரிப்பு, இது உள்ளார்ந்த எண்ணத்தோடு சிரிக்கப்பட்ட சிரிப்புன்னு விஷயத்தை திரும்ப தெளிவுலாம். இபிஎஸ்சிட்டம் இருப்பது வந்து மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் முகத்தில் காட்டுறது பழக்கம் உண்டு. ஆனால் இவர்கிட்ட அந்த கெட்ட பழக்கங்கள் இல்லை. செங்கோட்டையனிடம் அவருடைய முகமே வந்து ஒரு புன்னுருவோடு இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது அது கடந்து மௌனத்தோடு தான் போயிருக்காரு. அப்போது அதிமுகவுடைய தலைமை பொதுச் செயலாளர் மாற்றுவதற்கான அனைத்து வேலைகளையும் நிச்சயமாக பிஜேபி செய்வாங்க. எனக்கு தேர்தல் இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 மாத காலம் தான் இருக்குது. நமக்கு நெருக்கடிகளான சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் தான் நம்ம கொண்டு வர முடியும். இப்போது சமீபத்தில் சில அந்த முன்னாள் அமைச்சர்கள், நம்ம அண்ணன் செல்லூர் ராஜு அவர்கள், அண்ணன் ராஜேந்திர பாலாஜி அவர்கள், இப்படி போன்ற பல தலைவர்கள் வந்து உதயகுமார் குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இபிஎஸ் பின் தான் இருப்போம் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஆழமாக சொல்லிட்டு வராங்க. எல்லாம் சொல்கிறது ஈஸி தம்பி, ரெட்டலை எங்கே இருக்கும் அங்கே தானே வரணும். நீங்கள் ரெட்டையில என்ன பண்ணுவீங்க? இன்றைக்கி அதுக்கு ஒரு உதாரணமே அவங்களுக்கு நம்ம சொல்லி ஆகணும். சசிகலா அம்மையாருடைய காலில் வணங்கி விழுந்து நீங்கள் தாம்மா அரசியலுக்கு வரணும், நீங்கள் தாம்மா வரணும், நீங்கள் தாம்மா தலைமை ஏற்றுக்கணும்னு சொன்ன ஒரு ஒட்டுமொத்த அதிமுகவுடைய இன்றைக்கி நிற்கக்கூடிய நிர்வாகிகளை பார்த்தீங்கன்னாவே தெரியும். அவ்வளோ பேரும் வந்து ரவுண்டு கட்டி அந்த அம்மாவை கூப்பிட்டு வச்சு அடுத்த நாள் ஏன் அண்ணன் சிவி சண்முகம் அவர்கள் அம்மா அம்மா சின்னம்மா அப்படின்னு அழுத்தமாக தன்னுடைய பாணியில் அவர் சொன்ன விதங்களும், இன்றைக்கி வந்து நீ என்ன வேலைக்காரியா, வேலைக்காரி தானே நீ எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் சொன்ன வார்த்தைகளும் அரசியல்வாதி நாட்களை எலும்பு இல்லை, அதனால் எதுபடம்லாம் திசை திரும்பி பேசுவாங்கன்றதுக்கு இதெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக நம்ம பார்த்துருக்கோம் அதிமுகவுடைய நிர்வாகிகளுடைய வேலைகளை. இது அப்படியே செங்கோட்டையனுக்கு மாறுவதற்கான 90% இல்லை 100% வந்து மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இபிஎஸ் அவர்களே வந்து ஒரு சாதாரண ஒரு பதவி கொடுத்தா ஏற்றுக்கிற அளவுக்கு அவரும் மனப்பக்குவத்துக்கு கொண்டு வந்துடும். ஏன்னா அவர் உச்சத்தில் இருந்து பார்த்தவர், விட்டு கொடுக்கலன்னா என்ன பிரச்சனை வரும்னு அவருக்கு தெரியும். பல பேர் அந்த குடும்பத்தில் சிறைச்சாலை போவதில் அப்படியே நெருக்கடிகளை சந்திச்சுட்டு இருக்காரு. அப்போ இங்கே 2 விஷயம் இருக்குது. ஒன்று, அதிமுக பாஜக கூட்டணி அமையணும்னா இப்போ அதிமுக பக்கம் இருந்து பார்க்குறபடி பார்த்தா அண்ணாமலை தலைமை இருக்கக்கூடாது. ஒன்று அது நடக்கலாம். இல்லை அண்ணாமலை தலைவராக இருந்தால் அப்போ இபிஎஸ் ஒத்துக்க மாட்டாருன்ற போது அப்போ இபிஎஸ்க்கு பதிலாக வேற ஒரு பொதுச் செயலாளரை நியமிக்கலாம். அதுதான் செங்கோட்டையன் அப்படின்னு. இது 2த்துல செங்கோட்டையன் பொதுச் செயலாளர் ஆவது அப்படின்றது தான் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அதிமுகவுக்கு பிஜேபியினுடைய துணை தேவை, பிஜேபிக்கு அதிமுகவுடைய துணை தேவை. அதே போல அதிமுகவுக்கு ஒரு புதிய பொதுச் செயலாளர் தேவைப்படுகிறது என்பது அந்த தொண்டனுடைய ஒரு ஆசை. ஏன்னா இபிஎஸ்ஆல் வந்து என்னென்ன பாதிப்புகள் நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். ஏன்னா நீங்கள் கட்சிக்காரன் வந்துங்க அதிமுகவுடைய பைலாவே என்ன சொல்லுது, தொண்டர்களால் வாக்களித்து வெற்றி பெற்றவர் தான் வந்து பொதுச்செயலாளர் வர முடியும்ன்றது தான் பைலா. அதை தான் இன்னொரு வழக்கு இன்னும் பெண்டிங் இருக்கு. இன்னைக்கும் அந்த வழக்கு பெண்டிங் இருக்கு. தேர்தல் எலெக்ஷன் கமிஷன்ல ரிப்போர்ட் போட்டிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் யாருடைய விங்கா வேலை செய்யணும் உங்களுக்கு நல்லா தெரியும். அடுத்த கட்டத்துக்கு அதுக்கான ஒரு வழி வச்சிருக்காங்க. 2வது இபிஎஸ் வந்தா வரவு வைப்போம், இல்லைன்னா தூக்கி எறிஞ்சிட்டு செங்கோட்டையனை செலவு வைப்போம். இதுதான் வந்து உருவாக்கும் பிஜேபி. அப்போ அதிமுகவுடைய தலைமை எதிர்பார்க்கிற அந்த தொண்டர்கள் எதிர்பார்க்கிற தலைமை வந்து செங்கோட்டையனாக இருந்தால் இன்னும் அனுபவம் உள்ளவர், மிக துணிதமாக செயல்படக்கூடியவர், அப்பலுக்கற்ற வந்து கரத்துக்கு சொந்தக்காரராக இருப்பார். அதாவது 90% ஒரு தூய்மையான ஒரு வேலையை பார்ப்பார். சட்டவிரோதமான செயல்பாடுகளுக்கு வந்து அவர் துணை போக மாட்டார்.
மாட்டாருன்றதுல ரொம்ப தெளிவான ஒரு நபர். நம்ம அவர் மீது வந்து பல்வேறு வழக்குகளில் பார்த்தீங்கன்னா அவர் மீது பெருசாக ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. இவங்களுக்கு இருக்கிற வழக்குகளை பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து நீட்டு ஓரளவு கிளீன்ன்றது தான் பார்ப்போம். அதனால் செங்கோட்டையன் ஏற்றுப்பதற்கு, செங்கோட்டையன் செல்வதற்காக அவருடன் உடன்பட்டு செல்வதற்கு, அவரோட துணையாக இருக்கிறதுக்கு இன்னைக்கு 22 மாவட்ட செயலாளர்களும் முன்னாள் அமைச்சர்கள் 12 பேரும் வந்து துணையாக இருக்கிறாங்க. அதனால தான் அந்த லிஸ்ட் எடுத்து போயிட்டு அவங்க நிர்மலா சீதாராமன்கிட்ட கொடுத்துருக்காரு. அதிமுக அரசியல் தடுமாற்றம் நிச்சயமாக எதிர்பார்க்கப்படும். பிஜேபியினுடைய கை இந்த அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் மீது கை வைக்கப்படும். அது எந்த என்கொயரிக்கும் தாங்கிறதுக்கு அந்த சக்திகள் எதுவும் தாங்காது. அதிமுக யாருமே வந்து இன்னைக்கு அரசியல் வாழ்க்கையில் இனி சிறைச்சாலை செல்வதற்கு யாருமே தயாராக இல்லை. அதுக்கு நம்ம போகிற டிராவல் பண்ணிட்டு போயிடுவோம் செங்கோட்டையனுடன் தான் நம்ம முயற்சி எடுப்பாங்க. அவரோட 2வது டெல்லி பயணம் பற்றி கூட கேட்கும்போது டெல்லி பயணம் பற்றி எதுவுமே ஒரு பதில் சொல்லாமல் போனதுக்கு அதை குறித்த கேள்வி எழுப்பப்படும் பொழுது இங்கே மௌனம் அனைத்தும் நன்மைக்கே அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிருக்கிறார். சூட்சமமான வார்த்தைகளாக அதை பார்க்கணுமா? அப்போ அதாவது நம்ம ஒரு காலத்தில் பார்ப்போம், மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்ற மாதிரி தான் அவர் சொன்ன வார்த்தைகள். அவர் வந்து தெளிவாக இருக்கார். நீங்கள் ஓபிஎஸ் அவர்கள் பேசின பேச்சுக்களும் டிடி தினகரன் அவர்கள் பேசின பேச்சுக்களும் அதை தாண்டி ஒரு நல்ல அரசியல் அந்த அறிவார்ந்த எண்ணத்தோடு இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்களுக்கு நல்லா தெரியுது. எதை சொன்னால் எப்போ சொல்லணும், எப்படி சொல்லணும், எந்த காலத்தில் சொல்லணும், எந்த நேரத்தில் சொல்லணும் அப்படின்னு மிக தெளிவாக இருக்கார். அதிமுக தொண்டர்களும் அரசியலில் அதிமுகவுடைய அந்த அரசியல் அர்த்தம் ஆகிடக்கூடாது. நம்ம ஏன்னா கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து தினந்தோறும் வந்து மக்களுடைய பிரச்சனையை பார்க்குறான், சந்திக்கிறான். அன்றாடம் வந்து ரெவன்யூ ஆஃபீஸில் ஆரம்பித்து போலீஸ் ஸ்டேஷன் வரையும் வந்து தன்னுடைய தொண்டனுக்கு எதுவுமே செய்ய முடியலையே, தன் கட்சிக்காரனை செய்ய முடியலையே, தன்னை கீழே இருக்க மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக போய் நிற்க முடியலையே. அதிமுகவுக்கு வந்து எந்த ஒரு காலத்தில் வந்து திமுக ஆட்சியாக இருந்தாலும் அதிமுகவுக்கு ஒரு மரியாதை, எதிர்கட்சியாக இருந்தாலும் மரியாதை இருந்துச்சு. இப்போ இபிஎஸ் வந்ததுக்கு பிறகு அந்த மரியாதை கூட அந்த அடிமட்ட தொண்டனுக்கு கிடைக்கல. அடிமட்ட கீழே இருக்கக்கூடிய அந்த வட்ட செயலாளருக்கோ பகுதி செயலாளருக்கோ யாருக்குமே அந்த மரியாதை கிடைக்கல. ஸோ ஒரு சில இடங்கள் அங்கங்கே பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு போராட்டம், எதிர்கட்சிகள் போராட்டம் அறிவிச்சா உடனே காவல்துறை வந்து ஒரு பயம் இருக்கும், அதிகாரிகளுக்கு ஒரு பயம் இருக்கும், ஒரு வலிமையான ஒரு எதிர்கட்சி இருக்குது, நாளைக்கு இவங்க வந்தால் எதாவது இஷ்யூ ஆகும். இப்போ அதிமுகவே வந்து ஆளுக்கு 4 பிரித்து வச்சுக்கிட்டு இப்போ திருப்பி 5வது ஒரு அணி ஒன்று உருவாக போகுது. இந்த 5 அணிகள் உருவானா என்ன நிலைமையை நம்ம உருவாக்கப்படும். அப்போ செங்கோட்டையன் பெட்டர்ன்றது தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதில் வந்து சரின்னு தான் நானும் நினைப்பேன். ஏன்னா இபிஎஸ் உடைய அடாவடித்தனமான நீங்கள் வந்து அதிமுகவை இழக்க தயாரில்லை. ஏன்னா இந்த அம்மா புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையாராக இருந்தாலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருந்தாலும் அவங்களுடைய உழைப்பு என்பது சர்வசாதாரண உழைப்பு இல்லை. தன்னை வருத்திக்கிட்டாங்க, அந்த இயக்கத்துக்காக தன்னை வருத்திக்கிட்டாங்க. எத்தனை சிறைகள், எத்தனை பிரச்சனைகள். அப்படி அந்த தொண்டனை வந்து உயிர் கொடுத்து காப்பாற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை வந்து எடப்பாடி அவர்கள் தன்னுடைய சுயநலத்துக்காகவே இந்த கட்சியை கொண்டு போய் நீங்கள் வேற எங்கே வேணாலும் அடமானம் வைக்க தயாராக இருக்கிறீங்கன்னா கட்சி தொண்டனை காப்பாதற்கு எந்த தலைவன் வருகிறானோ அந்த தலைவன் பின்னாடி அணிவகுத்து செல்வதற்கு தயாராக இருக்கிறான் அதிமுக தொண்டன். தனக்கு ஒரு காலத்தில் தோள் கொடுத்த, தனக்கு வாய்ப்பு கொடுத்த சசிகலா, ஓபிஎஸ் இவர்களையே வந்து கட்சியில் சேர்த்துக்க மாட்டேன்னு விடாப்பிடியாக இருக்கிற இபிஎஸ் அவர்கள், அதுக்கு காரணம் இந்த தலைமை பதவி நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போது அவ்வளோ விடாப்பிடியாக இருக்கிறவர் இப்போ செங்கோட்டையன் வரும்போது மட்டும் அதுக்கு வந்து இடம் கொடுத்துருவாரா, இவர் ஃபைட் பண்ண மாட்டாரா அப்படிங்கிற ஒரு யதார்த்த கேள்வி இருக்குல்ல. அதிமுகவுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களும் போட்டு வாக்களித்து வந்து வெற்றி பெற்றவர் அல்ல, பொதுச்செயலாளரானவர் அல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அங்கே செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு அதற்கு என்ன உங்களுக்கு தெரியாத ஒன்று, கூவத்தூரில் எப்படி வந்து எம்எல்ஏக்கள் பேரம் பேசப்பட்டுச்சோ அப்படி தான் வந்து மாதம் இஎம்ஐ மாதிரி பணம் கொடுத்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாரோ, இப்போவும் சில பொதுக்குழு உறுப்பினருக்கு அப்படி தான் வந்து பணம் கொடுத்து தான் சில இடங்களில் கொண்டு வந்தாங்க. அது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம், நம்ம ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறதில்ல. அந்த கூவத்தூரின் நாத்தம் இன்றைக்கு வரையும் நாட்டில் தாங்க முடியாமல் இருக்குது. அந்த நாத்தம் வந்து சாதாரண நாத்தம் இல்லை. இப்படியாப்பட்ட ஒரு விஷயங்களில் இன்றைக்கி தக்க வச்சுக்கணும் போராடணும் என்ன இருந்தால் கூட நீங்கள் இருந்தால் தானே போராடுவீங்க. நீங்கள் தான் சிறைச்சாலைக்கு போகிறதுக்கு தயார்படுத்திடுறாங்களே பிஜேபி. உங்களுக்கு செங்கோட்டையனுடைய இது வந்து இவரை துரோகம் பண்ணிட்டான் வரல, அவர் ஒரு விதமான நிலைப்பாடு எடுத்து வராரு அரசியலில். என்றைக்குமே நான் நினைப்பேங்க, துரோகம் என்றைக்கும் வெல்லக்கூடாது. சசிகலா அம்மையாருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தது துரோகம் என்றால் அந்த துரோகத்தால் மட்டும்தான் வெல்ல முடியும். அது வெல்லணும்னு தான் நானும் நினைப்பேன். அது இன்னொரு மறு உருவம் எடுத்து வருது இல்லை இப்போ உங்களுக்கு. அப்போது நீங்கள் நேர்மையான அரசியல் செய்யலை, நேர்மறையில் நீங்கள் அரசியலுக்கு வரலை. உங்களுடைய அரசியல் என்பது பின்வாசலாக வந்து இடம் பிடிச்சா எப்படி இருக்குமோ அந்த வழி அதிமுக தொண்டனுக்கு அதிகமாக இருக்கும். இந்த அதிமுக என்பது ஆட்சியில் இருக்கோ இல்லையோ அந்த ஆளுமையோடு செயல்படக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும், அந்த கரவேஷ்டி கட்டிய தொண்டனுக்கு நீங்கள் கொடுக்கப்பட்ட மரியாதை என்னன்னு எனக்கு தெரியும். இன்றைக்கி அடிமட்டத்தில் ஒரே ஒரு சான்ஸ், இன்றைக்கி வந்த இயக்கங்கள் வந்து சின்ன சின்ன இயக்கங்கள் கூட இன்றைக்கி அதிமுக மாதிரி ஒரு
ஆளுமை மீது ஒரு கட்சியோட வந்து போட்டி போடக்கூடிய அளவுக்குலாம் இல்லையே. இன்னைக்கு விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு, நீ வா அதிமுக என் கூட கூட்டணிக்கு வான்னு கூப்பிடுறாரு. அப்ப எந்த அளவுக்கு சிறுமைப்படுத்தி வச்சிருக்கீங்க அதிமுகவை. நீங்க ஒரு 2 வருஷம் கூட ஆகல ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இத்தனை ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் உள்ள ஒரு இயக்கத்தை அவர் அனாவசியமாக வந்து துச்சமாக மதிக்கிறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு அதிமுக ஒரு அடிமட்டத்துக்கு போயிருக்குன்றதை நீங்க உணரணும். அதனால தான் சொல்றேன், துரோகம் என்னைக்குமே வெற்றி பெறக்கூடாது. குறிப்பாக துரோகம் செய்த எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறக்கூடாது. துரோகத்தால் மட்டும்தான் வெல்லணும். அந்த துரோகத்திற்கு எந்த வழியில வந்தாலும் சரி அந்த துரோகம் நிச்சயமாக வெல்வதற்கான வாய்ப்பு இல்லை. எப்போ நீ என்ன செய்யறியோ அதுதான் உனக்கு திருப்பி கிடைக்கும். நீ நல்லது செஞ்சா உனக்கு நல்லது திருப்பி கிடைக்கும். நீ துரோகம் செஞ்சா துரோகம் திருப்பி தான் வரும். அது வேற ஒரு ரூபத்தில் வராம உன் இயக்கத்திலிருந்து தொடர்ந்து வருதுன்னா அதை எல்லாருமே ஏத்துக்கு தயாராக தான் இருப்பாங்க அதிமுக தொண்டர்கள். ஸோ இபிஎஸ் அகற்றப்படுவார் அப்படிங்கிறத இப்போ இதன் மூலமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நிச்சயமாக பண்ணணுங்க. பண்ணதான் அதிமுக காப்பாற்றப்படணும். எனக்கு ஒன்றும் இபிஎஸ் மேலோ அதிமுக மீது மிகப்பெரியது இல்லை. அதிமுகவுடைய துவக்கி வைத்த புரட்சித்தில் எம்ஜிஆருடைய இயக்கம், அதை வழிநடத்திய அம்மையார் ஜெயலலிதாவுடைய இயக்கம் மக்கள்கிட்ட நிற்கணும். அது மக்களுக்கான இயக்கமாக வந்துச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு இன்னைக்கு அந்த எம்ஜிஆர் அவர்கள் 11 வருஷம் தன்னுடைய கையில் அந்த கண்ட்ரோல் வச்சிருந்தாரு. அப்படியாப்பட்ட ஒரு இயக்கத்தை வந்து அதை வழிநடத்தி கொண்டு போன அண்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அதை வந்து நீங்க துரோகத்தின் வழியாக ஒருத்தன் வெற்றி பெறதை நான் எந்த காலத்திலையும் ஏற்றுக்கூடாது. அது தொண்டனுக்கு அந்த வழி தெரியுது. நம்ம கட்சி காப்பாற்றப்படணும்னா அது இபிஎஸ் தலைமை ஏற்பதற்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் மாவட்ட செயலாளர்கள் அணிவகுத்து நிற்கிறாங்க. அது என்னைக்கும் விரைவில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது வெல்லணும்ன்றதான் என்னுடைய நோக்கமும் கூட. ஓகே, ஸோ அப்படின்னா இப்போ விரைவில் அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வாய்ப்பு இருக்கிறது வித் பாஜக கூட்டணியோட. நிச்சயமாக உருவாகணும். ஏன்னா நீங்க செங்கோட்டையன் தலைமை ஏற்றா மட்டுமே அதிமுக வெற்றி பெறும்னு சொல்ற முடியாது. டிடிவி உள்ள வரணும், சசிகலா அம்மையார் உள்ள வரணும். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தயாராயிட்டாங்க இன்னைக்கு டிடிவி. ஏன்னா அவங்கள பொறுத்த வரையும் அம்மையார் ஜெயலலிதா அம்மையாருடைய நிலைப்பாடு என்ன சொன்னாங்க ஆரம்பம் இருக்கும் போது, நான் இறந்ததுக்கு பிறகும் இந்த இயக்கம் இருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா? நீங்க அழிவு கொண்டு போன எடப்பாடியை தூக்கி எறிஞ்சிட்டு நீங்க வந்து இவங்க இணைவதற்கு எந்த விஷயம் தயாராக தான் இருப்பாங்க. அது ஒரு அந்த அம்மையாருடைய உழைப்பு, சசிகலா அம்மையாருடைய உழைப்பு என்பது தனி உழைப்புங்க. நீங்க அவ்வளோ கடந்து சும்மா சாதாரணமாக சொல்லிட முடியாது. ஏன்னா வெளியில் விமர்சனங்கள் செய்கிறான். நான் வந்து சசிகலா அம்மையாருடைய ஆதரவாளரும் கிடையாது, நான் எந்த கட்சியுடைய ஆதரவாளரும் கிடையாது. அந்த இயக்கம் நல்லா இருக்கணும். அந்த இயக்கம் நல்லா இருந்துச்சுன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த லஞ்ச லாவணிகள் ஊழல்களை ஒழிக்கிறதுக்கு ஒரு இயக்கம் வேணும்னா அது புது அமைப்புகள் வரும். இப்போ தேர்தலில் பார்க்க ஆனால் அந்த ஒரு டஃப் கொடுக்குறது ஒரு இயக்கம் வேணும்ல. அந்த திமுக நேர் எதிரான ஒரு இயக்கம் வேணும்ல. அந்த இயக்கம் வந்து இன்னைக்கு அதிமுக வந்து நல்ல தலைமையில் இருந்தால் சரியா இருக்கும்ன்றது தான் நான் நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் சார். அதிமுகக்குள்ள அப்போது மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய தகவல்கள் கருத்துக்கள் மூலமாக புரிஞ்சுக்க முடியுது. அது நடக்கும்போது தொடர்ந்து அது தொடர்பாகவும் தொடர்ந்து பேசலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து நன்றி சார்.